ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தளபதி மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அவரு பயங்கர எமோஷனலா ஷேர் பண்ணிருக்காரு. அதாவது நேத்து டிராகன் படத்தோட டீமை பாத்தீங்கன்னா தளபதி நேரா கூப்பிட்டு விஷ் பண்ணாரு. சோ டிராகன் படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய தளபதி ஃபேன்ன்றதால அவர் பயங்கர எமோஷனலா அதை ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ இந்த மீட்டிங் பத்தி பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலக்குறீங்க ப்ரோ இப்படின்னு தளபதி என்கிட்ட சொல்லும் போது நான் எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன்னு நினைச்சு பாருங்க. சோ எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு உங்க எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வார்த்தைகளை சொன்னதுக்கும் எங்களை மீட் பண்ண டைம் கொடுத்த நன்றி விஜய் சார். கடைசியா வெயிட்டிங் ஃபார் சச்சின் ரீ ரிலீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அண்ட் கில்லி ரீ ரிலீஸ் டைம்லயே நம்ம பார்த்திருக்கோம். பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸோட தியேட்டர்ல விசில் அடிச்சு பார்த்து அந்த வீடியோவை கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ இப்போ சச்சின் ரீ ரிலீஸ்க்கும் வெயிட்டிங்ன்ற மாதிரி போட்டிருக்காரு. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் கொஞ்சம் சின்ன வயசுல அம்மிச்சூரா இருக்கிறப்போ தளபதி படங்களை ட்ரோல் பண்ணிலாம் போஸ்ட் போட்டிருக்காரு. பிகாஸ் இவரு ரஜினி அவர்களோட ஃபேன். ஈவன் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட தொடங்கி நிறைய பேரை ட்ரோல் பண்ணிருக்காரு. பட் அந்த ஒரு ஏஜ்ல எல்லாரும் பண்றதுதான் அது. பட் இப்போ யுவன்ல இருந்து தளபதி வரைக்கும் எல்லாரையுமே கொண்டாடிட்டு இருக்காரு. அண்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பிரதீப் ரங்கநாதன் தளபதியோட ஒரு படம் பண்ண வேண்டியது. கோமாளிக்கு அப்புறம் லவ் டுடே ரிலீஸ்க்கு முன்னாடி தளபதிக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையை சொல்லியிருந்தாரு. இது அவருமே சில இன்டர்வியூஸ்லயும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த கதை தளபதிக்குமே பிடிச்சிருந்து பண்ணலாம்னு சொன்னதா தான் சொல்றாங்க. பட் லவ் டுடே பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடி கலெக்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு வசூல் வந்ததால ஆக்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுல பிஸி ஆயிட்டதால அந்த தளபதி படத்தை இயக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் அந்த படம் நடந்திருந்தா அது கோட் படத்தோட ஸ்லாட்ல தான் இருந்திருக்கும். ஏன்னா லவ் டுடே பண்ணிட்டு இருந்த டைம்ன்றதால அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் தான் பிரதீப் ரங்கநாதனை தளபதிக்கு சொல்ல அனுப்புனாங்க. பட் பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்க சூஸ் பண்ணது வீண் போகல. ஏன்னா இப்போ டிராகனும் 100 கோடி பேக் டு பேக் 100 கோடி படங்கள் கொடுத்திருக்காரு. சோ இது வந்து ஈஸி கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் இவரு மத்த ஹீரோஸை டைரக்ட் பண்றதும் கஷ்டம். ஏன்னா இப்போ அவருக்காக திரும்ப ஒரு கதை எழுதிட்டு இருக்கிறதா தான் சொல்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சச்சின் ரீ ரிலீஸ் அப்போ தியேட்டர்ல பிரதீப் ரங்கநாதன் அவர்களை அப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.